ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. வலது பக்கத்தில் சிவனும் இடது பக்கத்தில் பராசக்தியும் இணைந்த வடிவமாகும் அர்த்தநாரீஸ்வரர். அர்த்தநாரீஸ்வரர் என்ற சொல்லுக்கு பாதி பெண்ணாகிய இறைவன் என்பது பொருள். பெண்மையின் அண்டம் மற்றும் ஆண் சக்தியான பிரகிருதி மற்றும் புருஷா ஆகியவற்றை குறிப்பதே அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபம். அர்த்தநாரீஸ்வர வடிவத்தில் மற்றும் ஒரு அழகான அர்த்தமும் உள்ளது. ஆண் பெண் இருவருமே ஒருவரை ஒருவர் சார்ந்தவர்கள் என்ற ஒற்றுமையை உணர்த்தும் வடிவமாகும். ஆணும் பெண்ணும் பிரிக்க முடியாத இரு சக்திகள் என்பதை குறிப்பதற்காகவும் ஆண் இல்லாமல் பெண்ணில்லை, பெண்ணில்லாமல் ஆண் இல்லை, இருவரும் ஒரு உருவத்தின் சரிபாதி என்பதை உலகிற்கு எடுத்துக்காட்டும் வடிவம் இதுவாகும். பிரபஞ்ச சக்தியாகவும் கருதப்படுகிறது. பிரபஞ்ச சக்தியை உருவாக்க சிவன் சக்தியின் ஐக்கியம் அவசியமாகிறது. மகா சிவராத்திரியில்தான் சிவனுக்கு சக்திக்கும் திருமணம் நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு அர்த்தநாரீஸ்வர வடிவம் தோன்றி பிரபஞ்சம் உருவாக்கப்பட்டதாக புராணங்கள் சொல்கின்றன. அர்த்தநாரீஸ்வர வடிவம் காமத்தின் அடையாளமாக சொல்லப்படுகிறது. இனப்பெருக்கத்திற்கு இது தேவையான ஒன்றாகும். அர்த்தநாரீஸ்வர வடிவம் என்பது அனைத்து ஆற்றல்களும் நிறைந்த முழுமையின் வடிவம் என சொல்லப்படுகின்றது. இருவரும் ஒருவர் ஒரே வடிவம் என்ற முழுமை நிலையை உலகிற்கு எடுத்து காட்டவே அர்த்தநாரீஸ்வர வடிவம் சிவபெருமானால் எடுக்கப்பட்டது. ஆணும் பெண்ணும் ஒருவருக்கு ஒருவர் முழுமையானவர்கள் மட்டுமே, போட்டியாளர்கள் கிடையாது. இந்த புரிதலை உலகிற்கு ஏற்படுத்த இறைவனே தன்னுடைய உடலில் பாதியை சக்திக்கு வழங்கி சக்தி இல்லாமல் சிவனே கிடையாது என்பதை உணர்த்துகின்றார். சிவனின் அர்த்தநாரீஸ்வர வடிவத்தை வணங்கினால் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். மனதில் நிறைவு நிம்மதி ஏற்படும். தான் என்ற அகம்பாவமும் சிவனின் இந்த வடிவத்தை வணங்கினால் நீங்கும் என்பது ஐதீகம். இந்த ரூபத்தை தரிசிப்பதால் மாய உலகிலிருந்து விடுதலை கிடைக்கும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.